ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சந்தோஷமா இப்போ சஞ்சீவ் இன்னைக்கு கலக்கிட்டாளுங்க. அபி பிறந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லங்க. அபி இவ்வளவு சந்தோஷமா இருந்து இன்னைக்கு தாங்க நான் பாக்குறேன். ஆமா சீதா, சஞ்சு அபிக்காக எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தால. எனக்கு சஞ்சு கஷ்டப்பட்டு பண்ண அந்த கேக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு நல்லா கேக் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு காரணம் சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற காதல். காதல் ஒரு மனுஷனை என்ன வேணாலும் செய்யுங்க. அரக்கனை கூட திருத்தும், ஆகாசத்தை கூட வளைக்கும். உண்மைதான் சீதா, நீ சொல்றது 100க்கு 100 சரி. காதலோட வலிமை என்னன்னு அபி சஞ்சு விஷயத்துல நான் பாத்துட்டேன். ஆமா, சஞ்சீவ் யாரையோ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனா, என்னாச்சு? ஆமாங்க. சரி, உங்க போனை கொடுங்க, நான் என்னன்னு கேக்குறேன். அம்மா கால் பண்றாங்க. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. ஹலோ சஞ்சீவ், உனக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னல, இப்ப எப்படிப்பா இருக்காங்க? ஆமாம்மா, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத சஞ்சீவ், அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நீ சாமியை நல்லா வேண்டிக்கோ, கண்டிப்பா அவங்கள காப்பாத்துவான். சரிம்மா, நான் அப்புறமா பேசுறேம்மா. சரிப்பா. பாப்பா, எங்க அம்மா சொல்றாங்க, மங்க உயிர் பிழைக்க சாமியை நல்லா வேண்டிக்கணும். என்னோட சாமியை நீ தான் பாப்பா. அதனாலதான் நான் ஒன்ன வேண்டேன். மங்கா ரொம்ப நல்ல பொண்ணு, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது பாப்பா. மங்கா உயிர் பிழைக்கணும். நீதான் மங்காவை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, இந்நேரம் சீதா அத்தைய நான் அனுப்பின ரவுடிங்க தூக்கி இருப்பாங்க. ஜான்சி கதையும் முடிஞ்சிருக்கும். என் பிளான்ல இருந்து அந்த மங்க தப்பிச்சா கூட அந்த ஜான்சியும் சீதாத்தையும் தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு 3ல 2 பலி உறுதி. சீதாத்தை செத்து நாளைக்கு இறுதி சடங்கு நடக்கதான் போகுது. அபி நாளைக்கு சீதாத்தையோட இறுதி சடங்குல கலந்துகிட்டு, அத்தை இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழப்போறியா? இல்ல வர்மா கூட போய் சந்தோஷமா அக்ரிமெண்ட்ல சைன் போட போறியா? என்ன நடக்குதுன்னு நானும் நாளைக்கு பாக்குறேன். ஏன் ரொம்ப கற்பனை பண்ணி சந்தோஷப்படாதடி, அப்புறம் அது நமக்கு தாண்டி பிரச்சனையா போய் முடியும். ஐயோ, முறைக்கிறாளே. இல்ல ஸ்ரீஜா, நீ சீதாவையும் ஜான்சியையும் கொல்ல அனுப்பின ரவுடிங்க கிட்ட இருந்து இப்ப வரைக்கும் எந்த தகவலும் நமக்கு வரல. இவங்க 2 பேரும் செத்தாங்களா இல்லையான்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ஜெயிச்ச மாதிரி பேசுறியே, அதனால தாண்டி சொன்ன. ஆமா,
நான் அனுப்புன ரவுடிங்க அத்தை கதையும் ஜான்சி கதையையும் இந்நேரம் கண்டிப்பா முடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். நீ வேணும்னா பாரு, நான் அனுப்புன ரவுடிங்க கிட்ட இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் வரும். பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நான் அத்தைய கொலை பண்ண அனுப்புன ஆளு இப்ப போன் பண்ற பாரு. ஸ்பீக்கர்ல போடுறி, அவன் என்ன சொல்றான்னு கேக்கலாம். சொல்லு. எங்க அத்தைய தூக்கிட்டல? தூக்கிட்டேன் மேடம். இப்பதான் எங்க தெரிஞ்ச ஆட்டோக்காரனை வச்சு சீதா புருஷன் ராமச்சந்திரனை தள்ளிவிட்டு சீதாவை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம் மேடம். உங்க அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க மேடம். அவங்கள கொன்னுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன் மேடம். சூப்பர். நீ வேலையை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? இல்லம்மா, அந்த ஜான்சி என்ன ஆனா இன்னும் செத்தாலா இல்லையானே தெரியல. அதான் ரொம்ப யோசனையா இருக்கு. பாத்தியா, போன் வந்துருச்சு. அந்த ஜான்சி செத்த விஷயத்த சொல்றதுக்காக தான் அவளை கொல்ல அனுப்புன ரவுடிங்க தான் போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜான்சியை கொல்ல அனுப்புன ரவுடி போன் பண்ணுவான்னு பார்த்தா ஜான்சி ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண கான்ஸ்டபிள் கூப்பிடுறான். ஸ்ரீஜா, என்னன்னு கேளு ஸ்ரீஜா. ஹலோ மேடம், உங்களுக்கு ஆபத்து மேடம். என்ன சொல்றீங்க? நீங்க ஜான்சி கொல்ல அனுப்புன ரவுடிய ஜான்சி புடிச்சு அடிச்சு லாக்அப்ல போட்டுட்டா மேடம். அந்த ரவுடி நீங்க தான் ஜான்சி கொல்ல அனுப்புனதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா மேடம். ஜான்சி அந்த ரவுடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண எஃப்ஐஆர் போட்டு இருக்கா மேடம். ஜான்சி எப்ப வேணா உங்களை அரெஸ்ட் பண்ண வரலாம். நீங்க கொடுத்த காசுக்கு நான் உங்களுக்கு தகவலை சொல்லிட்டேன். உங்களால முடிஞ்சா எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நான் போனை வச்சிடறேன் மேடம். ஏய், அண்ணா விடாத, அவனை போன. தெரியாம பண்ணிட்டேன். அம்மாவை எவ்வளவு தெரியாம பண்ணிட்டேன். எதுக்குமா அழறீங்க? அழாதீங்கம்மா. யாருமா அவங்க? தெரியலப்பா, ஒருவேளை நான் போட்டிருக்க நகை பணத்துக்காக என்ன கொல்ல பார்த்தாங்களோ என்னவோ. இருக்கலாமா? நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா விடுங்கம்மா, அதான் வந்துட்டேன்ல.
அப்பா எங்க? அவர் எங்க இருக்காருன்னு தெரியலப்பா. போன் பண்ணு. தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. சஞ்சு சஞ்சு அப்பா எங்கப்பா இருக்க? அம்மாவ அப்பா அப்பா ஒன்னும் பயப்படாதீங்க. அம்மா என் கூட சேஃபா தான் இருக்காங்க. சரி எங்க இருக்கீங்கப்பா? அம்மாவை கடத்திட்டாங்கன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு இருக்கேன்ப்பா. பா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. பாப்பா வா. என்னடா கேக் பாக்குறியா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Abhirami. Happy birthday to you. சஞ்சீவ், இந்த நாளை என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா மாத்திட்ட சஞ்சீவ். நேத்து வரைக்கும் வறண்ட பொட்டல் காடு மாதிரி இருந்த என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரே நாள்ல சந்தோஷமான சோலையா மாத்திட்ட சஞ்சீவ். இன்னைக்கு நான் இருந்த மாதிரி சந்தோஷமா என் வாழ்க்கையில நான் எப்பவுமே இருந்ததில்ல சஞ்சீவ். இன்னைக்கு நான் திணற திணற சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டேன். டேய் சஞ்சீவ், எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ எங்க போயிட்ட சஞ்சீவ்? சீக்கிரம் வா. எனக்கு இப்போ உன்னை கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சனும் போல இருக்கு. நான் உன்கிட்ட மனசு விட்டு நிறைய பேசணும் சஞ்சீவ். சீக்கிரம் வா சஞ்சீவ். என்ன சார் நீங்க உங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்குள்ள போகாம வாசல்ல இறக்கி விட்டுட்டு வந்துட்டீங்க? இல்ல சார், அவங்க கூப்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ள போகலையா? அதான் சார் கேட்டேன். என் குடும்பம் அழகான ஒரு தேன் கூடு மாறின. நாங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருந்தோம். அந்த கூட்டை எங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தியே கல்ல வெட்டி எறிஞ்சு கூட்ட கலைச்சிட்டான். கலைஞ்ச கூட்ட இன்னும் ஒண்ணு சேர்க்க முடியலண்ணே. சார், உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது சார். உங்க நிலைமை தான் என் நிலைமையும் சார். எவ்வளவு நல்ல குடும்பத்திலையும் தப்பான ஒருத்தி உள்ள புகுந்துட்டா அந்த குடும்பமே படாத பாடு பட வேண்டியதுதான் சார். என் வீட்லயும் அப்படி ஒண்ணு வந்துதான் என் குடும்பத்தையே ரெண்டா ஆக்கிருச்சு. இந்த மாதிரி தப்பான ஆளுங்க நல்ல குடும்பத்துக்குள்ள வராம இருந்தா எல்லா குடும்பமும் சொர்க்கம் தான் சார். அதுவும் கரெக்ட் தான்.
இப்ப நான் உன் சன்னதி முன்னாடி என் கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி விட்டுருக்கேன். இந்த நொடியிலிருந்து நான் எடுத்த சபதத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் என்னோட பாதம் செருப்ப தொடாது. அண்ணா, பொண்டாட்டின்னு மட்டும் ஒரு ஆள் இல்லைன்னா நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஆமா சார், என்னையும் ஆளாக்கி விட்டது என் பொண்டாட்டி தான் சார். அம்மா அப்பாவுக்கு அடுத்து நமக்காகவே வாழ்ந்து உருகி உருகி ஓடா போறது நம்ம பொண்டாட்டிங்க தானே சார். ஆமா அண்ணா, வாழ்க்கை நரகமா இருந்தா கூட பொண்டாட்டி மட்டும் கூட இருந்தா அந்த நரக வாழ்க்கை கூட சொர்க்கம் தானே. ஆமா சார். கால் பண்றா. என்ன சார், மொபைல பார்த்ததும் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. உங்க சொர்க்கம் கால் பண்றாங்களா என்ன? ஆமா அண்ணா. ஹலோ அபி, சொல்லு. எங்க இருக்க சஞ்சீவ்? நான் ஆட்டோல வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அபி. இதோ ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். என்னவோ தெரியல, எனக்கு ஒன்னு உடனே பார்க்கணும் போல இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள நான் கொண்டாடினதே இல்ல தெரியுமா? சஞ்சீவ நான் பார்க்கணும். சஞ்சீவ நான் பார்க்கணும். அபி, சஞ்சீவ், இன்னைக்கு முழுக்க விடிய விடிய உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு சஞ்சீவ். இன்னைக்கு முழுக்க என்ன, வாழ்நாள் முழுக்க நீ என்கிட்ட பேசிட்டே இரு. அதான் என்ன ஜெயிலுக்கு போடாம காப்பாத்திட்டியே. சரி, அப்பவே கேட்டதுக்கு சொல்லாம போயிட்ட. இந்த புடவைய நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கடையில எடுத்துட்டு காஸ்ட்லியா இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டேன். நீ கரெக்டா அதே எடுத்துட்டு வந்துட்ட. நான் கேட்டா நான் தான் வந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்பவாவது சொல்லு சஞ்சீவ். இப்பவும் சொல்றேன் அபி, நீ தான் வந்து எடுத்த. நானா? எப்படி சஞ்சீவ்? ஆமா, நான் உனக்கு பிறந்த நாளைக்கு எடுக்க போற புடவை உனக்கு பிடிச்ச புடவையா இருக்கணும், அதே நேரத்துல உனக்கு தெரியாமலும் இருக்கணும்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். அப்புறம் யோசனை வந்துச்சு, கண்ணை மூடி ஹெல்ப் கேட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா இதுல எது ஓகேன்னு பாரு. அதோ இருக்கு பார், அந்த புடவை எடுக்க சொல்லு. அதா, அது உனக்கு ஓகேவா அந்த கலரு? அந்த புடவை எடுங்க. இந்தாங்க. நம்ம காதல் உன்னோட உருவமாவே வந்து என் முன்னாடி நின்னு உனக்கு பிடிச்ச இந்த புடவையை எடுத்து கொடுத்துச்சு. நீ எனக்கு கிடைச்ச வரம் சஞ்சீவ். இல்ல அபி, நீதான் எனக்கு கிடைச்ச வரம். உன்னை நான் சந்திக்காம இருந்திருந்தா, உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கின சிற்பியே நீதான் அபி. உன் பாக்கெட்ல இருந்த கடைசி காசு கூட நீ காலையில பூ வாங்க கொடுத்த
அந்த 50 ரூபாய் தான்னு எனக்கும் தெரியும். உண்மையை சொல்லு, உனக்கு ஏது இவ்வளவு பணம்? இல்ல அபி, அது வந்து பணத்துக்காக சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டியா? சொல்லு சஞ்சீவ், சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டியா? என்ன எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டத மல்லிகா அக்கா பாத்திருக்காங்க. அவங்கதான் என்ன அபி, சஞ்சீவுக்கு சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்குமோ, ரேஸ்ல எல்லாம் கலந்துக்கிறாருன்னு கேட்டாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ என் பிறந்த நாள் செலவுக்காக தான் சைக்கிள் ரேஸ்ல கலந்துக்கிட்டேன்னு. ஏன் சஞ்சீவ் இப்படி எனக்காக ஒவ்வொன்னையும் மெனக்கட்டு செஞ்சிட்டு இருக்க? நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் எனக்காக இருக்கும்போது இது கூட செய்யலனா எப்படி அபி? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல சஞ்சீவ், நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். காலத்துக்கும் நான் உனக்கு செஞ்சா போதும். இந்த பாரு அபி, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல, நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் இல்ல, நான் தான் இல்ல அபி, நான் டாக்டர் போன் பண்ணும்போது என்னால போன் எடுக்க முடியல. பரவாயில்ல மேடம், நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, அதான் போன் எடுத்திருக்க மாட்டீங்க. உங்க சூழ்நிலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சஞ்சீவ் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கான்? நான் எதுக்கு உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன்னா, மங்கா எப்ப வேணாலும் கண்ணு முழிக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதான் கண்ணு முழிக்கும் போது மங்கா கிட்ட பாப்பாவை பத்தி கேட்கணும். அதான் மங்கா கூடவே ஒரு ஆளை துணைக்கு போட முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். நானே கூட மங்காக்கு துணை ஹாஸ்பிட்டல்ல இருந்துருவேன். ஆனா நான் அபி கூட வீட்டுல இல்லாம இருந்தா அவளுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அபிக்கு சந்தேகம் வந்தா எங்க பாப்பா கிடைக்காதுங்கிற கவலை அபிக்கு அதிகமாயிடும். அதனாலதான் மேடம் சொல்றேன். அத பத்தி எல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சஞ்சீவ். நான் டாக்டர் கிட்ட மங்கா கூட எப்பவுமே ஒரு நர்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்கேன். மங்கா கண் முழிச்சா டாக்டர் கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சீவ், நான் சஞ்சீவோட வைஃப் அபி பேசுறேன். நீங்க சஞ்சீவ் கிட்ட சரியா சாப்பிடு, நல்லா தூங்கு, எந்த பிரச்சனைய பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சார். சார், வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதுக்காக சரியா சாப்பிடாம தூங்காம உடம்புக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு சார். அதனாலதான் உங்களை சொல்றேன். இத சொல்லதான் நான் சஞ்சீவ் கிட்ட இருந்து போனை வாங்கினேன். ஓகே சார், நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. இந்த சஞ்சீவ், உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு சீக்கிரமா உள்ள வா. பேசு. நீ போ, நான் வரேன். ஹலோ சஞ்சீவ். சொல்லுங்க மேடம். என்னாச்சு சஞ்சீவ், திடீர்னு ஜான் எல்லாம் கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல மேடம், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அபி வந்துட்டா. அபி எதுவும் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டாங்களா? ஆஹா, நல்ல வேளை அதெல்லாம் எதுவும் கேட்கல. பாப்பா கிடைக்கிற வரைக்கும் மங்காவை பத்தின எந்த விஷயமும் அபிக்கு தெரிய வேண்டாம் மேடம். எனக்கு புரியுது சஞ்சீவ். இன்னைக்கு என்ன கொல்ல ஆள் வந்ததுனாலதான் என்னால ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. இல்லன்னா நான் போயிருப்பேன். இனிமே நானே மங்காவை பாத்துக்கிறேன். உங்களை கொல்ல வந்தாங்கன்னு சொன்னீங்களே, யாரு மேடம்? ஸ்ரீஜாவை பத்தி சஞ்சீவ்க்கு தெரிஞ்சா சஞ்சீவ் அபி கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்ல வேண்டாம். சொல்லுங்க மேடம். அது நாளைக்கு அரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். சரி, அத விடுங்க சஞ்சீவ். அபியோட ஃப்ரெண்டா சொல்றேன், நீங்க போய் நிம்மதியா படுங்க. மங்கா மறுபடியும் கண்டிப்பா கண் முழிச்சுப்பா உங்க பாப்பா பத்தி சொல்லுவா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரி, ஓகே மேடம். அப்புறம் சஞ்சீவ், நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் காதுக்கு வரும். சந்தோஷமான நியூஸா? என்ன விஷயம்? காலையில பாருங்க.
என்ன அபி தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு உனக்கு புத்திமதி சொன்னாரா? சொல்லிட்டான். தூங்கலாமா? இல்ல அபி, எனக்கு தூக்கமே வரல. சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு வரேனே. நீ மட்டும் தனியா போறியா? நானும் கூட வரேன். எனக்கு உன் கூட நடக்கணும்னு ஆசையா இருக்கு. போலாமா? சரி வா. சஞ்சீவ், சொல்லு அபி. இந்த கோடீஸ்வரங்களா எந்த மாதிரி கார் வச்சிருப்பாங்க? இதெல்லாம் கார் கம்பெனி பேரா? வாயிலே நுழையாத பேரா இருக்கு சஞ்சீவ். சரி சஞ்சீவ், நீ சொன்ன இந்த கார்ல எல்லாம் உனக்கு எந்த கலர் கார் பிடிக்கும்? ரெட் இல்லனா ப்ளூ. ரெண்டு எல்லாம் சொல்லாத, ஏதாவது ஒரு கலர் சொல்லு. ஒண்ணுன்னா என்ன சொல்றது, எனக்கு ரெண்டு கலருமே பிடிக்கும். அப்போ டாஸ் போட்டு பார்க்கலாமா? பூ விழுந்தா ரெட் கலர் வாங்கலாம், தலை விழுந்தா ப்ளூ கலர் வாங்கலாம். எனக்கு ரெண்டு கலருமே பிடிக்கும். ஓ சரி, ஏதோ ஒண்ணு. சரி சரி விடு. இரு, நான் டாஸ் போட்டு பாக்குறேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து இப்படி பண்ணுது. நான் வேண்ட கலர் தான் வரும் பாரு. சஞ்சீவ், காயின் உருண்டு ஓடுது. சஞ்சீவ் போய் புடி. பைக் கிட்ட நின்னவன் அவன் முகத்தை காட்டக்கூடாதுங்கிற மாதிரி நின்னானே. யார் அவன்? டாக்டர், என்ன டாக்டரை காணோம்? எங்க போயிட்டாங்க? பதினாலாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தியாச்சு. என்ட்ரி போட்டுக்கோங்க. ஓகே. சுகன்யா, டாக்டர் கேபின்ல இல்லையே, ரவுண்ட்ஸ் போயிட்டாங்களா? இல்லையே, ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களே. மங்கா கண் முழிச்சு இருக்க நேரமா பார்த்து டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரே. இப்ப என்ன பண்றது? சரி, டாக்டருக்கு போன் பண்ணி பாப்போம். என்ன டாக்டர் போன் எடுக்க மாட்டாங்க? என்ன டாக்டர் போன் எடுக்கல? சரி, மங்காவை போய் பாப்போம். மங்கா, மங்கா, டாக்டர் ஹாஸ்பிடல்ல இல்ல, வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பேட பாக்கணுமா? குழந்தைன்னு எழுதிருக்கீங்க. குழந்தைனா குழந்தையா? உங்க குழந்தைய பத்தி ஏதாவது சொல்ல வரீங்களா? அண்ணா, குழந்தை
மங்கா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்ல வர்றதை எழுதி காட்டுறீங்களா? சஞ்சீவ், நம்ம பேசிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம் போல இருக்கு. ஆமா அபி. ஹே சஞ்சீவ், அங்க பாரு செந்தில். அவனை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வா போலாம். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா கொடுப்பா. இந்தாங்க வரணும். வாங்க. டேய் செந்தில், செந்தில். அபி அக்கா, அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, நல்லா இருக்கேன். பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி நல்லா இருக்குக்கா. அக்கா, வயித்துல குழந்தை இருந்துச்சு, எப்ப வந்துட்டா? குழந்தை நல்லா இருக்காக்கா? சொல்லுக்கா, குழந்தை எப்படி இருக்கு? பாப்பா நல்லா இருக்கு. ஐயோ சார், அபி அக்காவை பார்த்த சந்தோஷத்துல உங்களை கவனிக்க மறந்துட்டேன். நீங்களும் அக்காவும் சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டோம். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அபி அக்கா, நீங்க 2 பேரும் சீக்கிரமா சேரணும்னு பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன நீ மட்டும் கடையில இருக்க, பாட்டி எங்க? ஆமாக்கா, இப்பெல்லாம் நானே கடையை தனியா போட ஆரம்பிச்சிட்டேன். பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, அதான் வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். என்னடா பொறுப்பாலாம் பேசுற? பெரிய மனுஷன் ஆயிட்ட போல இருக்கு. எல்லாம் ஒன்னாலதானக்கா, நீ தானக்கா மாத்துன. அபி உங்களை மட்டும் மாத்தலங்க, அவளை சுத்தி இருக்கிற பல பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கா. சரியா சொன்னீங்கண்ணே. அக்கா, தோசை விட்டு தர, சாப்பிடுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்பா. நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, இப்பதான் கணக்கு முடிக்க போறேன், இனிமேதான் சாப்பிடணும். ஓ, கணக்கெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டியா? அக்கா, நீ தானக்கா சொல்லி கொடுத்த. சரி, நான் உனக்கு தோசை ஊத்தி தரேன், நீ சாப்பிடு. ஐயோ அக்கா, அதெல்லாம் வேணாக்கா, நானே ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அக்கா நான் இருக்கும்போது தம்பி நீ தோசை ஊத்தலாமா? நான் தான் ஊத்தி தருவேன். நீயும் சஞ்சீவும் சாப்பிடுங்க, சரியா? இருங்க வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.